இப்ப நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் கரெக்டா? ஓகே. எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்றது நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்? யூஸ் டு ஹேண்டில் தி எரர். இல்ல ஸோ அதாவது இன்கேஸ் நான் ஏதாச்சும் ஒரு பிஎல்எஸ்கே பிளாக் எக்ஸிட் பண்றேன் அப்படின்னா எக்ஸிட் பண்ணும்போது அந்த பிளாக்ல ஏதாச்சும் எரர் வந்துருச்சு அப்படின்னா அந்த எரரை ஹேண்டில் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற அந்த கான்செப்ட் தான் என்னது? எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். இல்லை இப்போ நம்ம என்ன எழுதும் அப்படின்னா ஒரு பிஎல்எஸ்கே பிளாக் எழுதுறோம் இல்லை ஸோ என்மே இப்போ ஒரு பிஎல்எஸ்கே பிளாக் எழுதும் இப்படி எழுதும் பிகின் என் ஓகேங்களா? ஸோ என்மே இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா பிரிண்ட் ஒன் அப்படின்னு கொடுத்துறேன் ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துறேன் பிரிண்ட் ஒன் பிரிண்ட் டூ பிரிண்ட் த்ரீ ஓகேங்களா? ஸோ என்மே இப்போ எப்படி வச்சுக்கோம் இந்த பிளாக் எக்ஸிட் பண்றோம் அப்படின்னா ஸோ இந்த செகண்ட் லைன் எக்ஸிட் பண்ணும்போது நம்ம ஒரு நம்பரை 0 டிவைட் பண்றோம். அப்ப அந்த நம்பரை 0 டிவைட் பண்றோம் அப்படின்னா அங்க என்ன வந்துடும்? இப்போ ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா அந்த எரரை ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? எக்ஸப்ஷன். என்ன பிளாக் யூஸ் பண்ணலாம்? எக்ஸப்ஷன் பிளாக். இப்போ ஒரு பிஎஸ்கே பிளாக் எக்ஸிட் பண்ண போறேன். எக்ஸிட் பண்ணும்போது ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா ஆரக்கிள் டிஃபால்ட் எதை தேடி பார்க்கும்? எக்ஸப்ஷன் பிளாக் இருக்கான்னு தான் தேடி பார்க்கும். எதா இருக்கான்னு தேடி பார்க்கும்? எக்ஸப்ஷன் பிளாக். இப்போ அந்த எக்ஸப்ஷன் பிளாக்ல இந்த எரர் வந்து என்ன பண்ணிருக்கணும்? எக்ஸப்ஷன் மென்ஷன் பண்ணிருக்கோம். இந்த எரர் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஹேண்டில் பண்ணிக்கணும். இந்த எரர் என்ன பண்ணிருக்கோம்? ஹேண்டில் பண்ணணும். சோ அப்ப இப்போ இந்த எரர் ஒருவேளை when 0 டிவைடா இருந்தா இல்ல 0 டிவைடா இருந்தா இல்ல அதாவது when 0 டிவைடா இருந்தா தென் என்ன பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன் dbms output dot put underscore line எல்லாம் கொடுத்துட்டு நம்ம அது போல என்ன பண்ணிக்கலாம்னா இப்படி பண்ணலாம் into அப்ப கொடுக்கலாமா? ஒரு பிஎல்எஸ்கே பிளாக் எக்ஸிட் பண்ணும்போது ஏதாச்சும் எரர் வந்துச்சு அப்படின்னா ஆர்கல் டிஃபால்ட்டா என்ன இருக்கான்னு தெரிய பார்க்கும்? எக்ஸப்ஷன் பிளாக். எக்ஸப்ஷன் பிளாக் இருக்கான்னு தெரிய பார்க்கும். இல்ல எக்ஸப்ஷன் பிளாக் இருக்குன்னு தெரிய பார்த்து ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா அந்த எரரோட ஸோ அதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த எக்ஸப்ஷன் பிளாக்ல போய் அந்த எரர் இருந்துச்சு அப்படின்னா அந்த எரரை ஹேண்டில் பண்ணிட்டு அதோட அந்த பிளாக் என்ன ஸ்டாப் எக்ஸிக்யூஷன். எக்ஸப்ஷன் பிளாக்ல வந்துடுச்சு அப்படின்னா திரும்ப மெயின் பிளாக்ல போகுமா? போகாது. ஒன்ஸ் எக்ஸப்ஷன் பிளாக்ல வந்துச்சுன்னா திரும்ப பிளாக்ல போகாது அப்படின்னா மெயின் பிளாக்ல போகாது. ஓகேவா? ஓகே. சோ இங்க இந்த 0 டிவைட் அப்படின்றது என்ன? எரர். 0 டிவைட் அப்படின்றது எரர். டிவிசன் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றதுக்கான ப்ரீ டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன். அதுக்கான என்னது? ப்ரீ டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன். ப்ரீ டிஃபைன் இல்ல. என்னென்ன ப்ரீ டிஃபைன் எக்ஸெப்ஷன்லாம் பார்த்தோம்? Too many rows, 0 divide. No data found. No data found. So இருக்க எல்லா எரரையும் ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம என்ன எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்? அதர்ஸ் எக்ஸெப்ஷன் எப்பவுமே எங்க தான் இருக்கணும்? லாஸ்ட் எக்ஸெப்ஷன் எப்பவுமே எங்க தான் இருக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸெப்ஷன் பிளாக்ல எண்ட்ல தான் இருக்கணும். ஓகேவா? புரியுங்களா? அதர்ஸ்ன்ற எக்ஸெப்ஷன் எங்க இருக்கணும்? அதாவது இந்த எக்ஸெப்ஷன் பிளாக்குள்ள எங்க இருக்கணும்? லாஸ்ட்ல தான் இருக்கணும். ஓகேவா? சோ இனிமே இப்ப நான் எக்ஸெப்ஷன் பிளாக் இருந்தாலும் அந்த எரருக்குரிய எக்ஸெப்ஷன் இருந்தா மட்டும் தான் அந்த எக்ஸெப்ஷன் பிளாக்கை யூஸ் பண்ணும். அப்படி இல்ல அப்படின்னா என்ன பண்ணும்? அதனுடைய ஈக்குவலன்ட் எரர் கொடுத்துரும். அந்த எரர் என்ன ஆயிடும்? அந்த எரர் ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடும். புரியுதா? புரியுதா? அது வரைக்கும் அப்ப ஆர்க்கு கிரியேட் பண்ண அந்த எக்ஸெப்ஷன் நம்ம என்ன எக்ஸெப்ஷன் சொல்ல போறோம்? ப்ரீ டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன். ப்ரீ டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்ல போறோம். நீ எப்படி வச்சுக்கோங்க? இங்க இப்படி கொடுக்கலாம். என்ன கொடுத்தோம்னா பிகின் தென் என்ன கொடுத்தோம்னா end of the block என்ன கொடுக்கலாம்னா ஸ்லாஷ் அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுத போறேன். எப்படி கொடுக்கலாம்? dbms underscore output dot put underscore line of என்ன கொடுத்துறேன்னா என்ன கொடுத்துறேன்னா print on அப்படின்னு கொடுத்துறேன். ஓகே. அடுத்து என்ன கொடுத்துறேன்னா இப்ப இந்த பிஎல்எஸ்கே பிளாக் பாருங்க. இந்த பிஎல்எஸ்கே பிளாக்ல ஏதாச்சும் எரர் இருக்கா? இல்ல ப்ரோ. இல்ல. பிஎல்எஸ்கே பிளாக்ல என்னன்னா இப்ப எந்த ஒரு எரருமே இல்ல. ஓகேங்களா? இப்ப என்னோட பிஎல்எஸ்கே பிளாக்ல எந்த ஒரு எரருமே இல்ல. பட் எனக்கு இங்க என்ன ரைஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு எரர் ரைஸ் ஆகணும். எது ரைஸ் ஆகணும்னு சொல்றேன்? எரர். அதாவது எரரே இல்ல இருந்தாலும் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஒரு எரர் ரைஸ் ஆகணும் அப்படின்னு சொல்றேன். புரியுங்களா?
அதாவது இந்த நல்லா எக்ஸிக்யூட் ஆகிருக்கிற பிளாக்ல ஒரு டெவலப்பரா நம்மளால எரர் ரைஸ் பண்ண முடியுமா அப்படின்னா ஒரு டெவலப்பரா நம்மளே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எரரை நம்மளே என்ன பண்ணிக்கலாம்னா ரைஸ் பண்ணிக்கலாம். எரர் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இனிமே இப்போ இங்கே வருமே இப்போ இந்த பிளாக் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. பட் எனக்கு என்னன்னா இந்த பிளாக் எனக்கு பாதிலே ஸ்டாப் ஆகணும். அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு டெவலப்பரா நானே எரர் என்ன பண்ணிட போறேன்னா ரைஸ் பண்ண போறேன். இல்ல ஒரு டெவலப்பரா நம்மளே எரர் ரைஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது யூஸ் பண்ணலாம். ரைஸ் அண்டர்ஸ்கோர் application underscore error. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு டெவலப்பரா நம்மளே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நல்லா எக்ஸிக்யூட் ஆகிருக்க பிளாக்ல எரர் ரைஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? நம்மளே ஒரு PLSQL பிளாக்ல வாலண்டியரா நம்மளே ஒரு எரர் ரைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? எரர் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் எரர் அப்படின்ற என்ன யூஸ் பண்ணலாமா மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்க இங்க ஒரு டைம் எரர் வரும்போதும் என்ன வந்திருக்கு? எரர் கோட் சோ அந்த எரர் கோட் வந்திருக்கு. அந்த எரருக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அப்ப இங்க ஒரு டெவலப்பரா நம்ம எரர் ரைஸ் பண்ணாலும் அந்த எரருக்கு கண்டிப்பா என்ன வேணும்? எரர் கோட் அண்ட் மெசேஜ் மெசேஜ் வேணும். ஒரு டெவலப்பரா டெவலப்பர் ரைஸ் பண்ற எரர் கோடோட சைஸ் வந்து எதுல இருக்கணும் அப்படின்னா -20,000 ஆரம்பிச்சு -20,000 ஆரம்பிச்சு எதுல இருக்கும்னா -20,999 அந்த ரேஞ்சுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். புரியுங்களா? ஸோ அதாவது ஒரு டெவலப்பர் நம்மளே எரர் ரைஸ் பண்ணிக்கலாம். ஆரக்கில் எந்த ஒரு எரர் வந்தாலும் அந்த எரருக்குன்னு கண்டிப்பா என்ன வேணும் அப்படின்னா ஒரு எரர் கோடு வேணும். அப்ப ஒரு டெவலப்பரா நம்ம ரைஸ் பண்ற எரருக்கு என்ன வேணும்னா ஒரு எரர் கோடு வேணும். ஒரு டெவலப்பர் கிரியேட் பண்ற எரர் கோடோட சைஸ் எதுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னா -20,000 ஆரம்பிச்சு -20,999 இந்த ரேஞ்சுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். புரியுங்களா? ஓகே இப்படி கொடுத்துறேன் -20,000 இல்லைன்னா -20,001 அப்படின்னு கொடுத்துலாமா? இப்ப எரர் கோட் கிடைச்சிச்சு. அதே மாதிரி நமக்கு என்ன வேணும்? எரர் மெசேஜ் அதை விடலாமா? யூசர் கிரியேட்டட் எரர் அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ இந்த பிளாக் ரன் பண்ணுவோம். எரர் மெசேஜ் பிரிண்ட் இருக்கு. அதுக்கு எடுத்துக்கணுமே. ஸோ என்ன வந்துருக்குன்னா யூசர் கிரியேட்டட் எரர் வந்துருக்கா? ஆமா. ஒரு நல்லா எக்ஸிக்யூட் ஒரு பிளாக்ல வாலண்டியரா நம்மளே எதை ரைஸ் பண்ணிக்கலாம்? எரர். அப்போ வாலண்டியரா நம்மளே எரர் ரைஸ் பண்றதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம்னா இந்த ரைஸ் அப்ளிகேஷன் எரர் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டெவலப்பர் நம்ம எரர் ரைஸ் பண்ணாலும் அங்க என்ன தேவைப்படுது? எரர் கோட் அண்ட் மெசேஜ். இல்ல டெவலப்பர் கிரியேட் பண்ற எரர் கோட் கண்டிப்பா எதுல இருக்கணும்? 20,000 to 20,999 -20,999 இந்த ரேஞ்சுக்குள்ள மட்டும் தான். புரியுதுங்களா? ஓபனிங் ப்ரோ இது ப்ரீ டிஃபைன்ட் இது அது செப்பரேட் ரைஸ் அப்ளிகேஷன் எரர் அப்படின்றது ஒரு டெவலப்பரா நம்மளே எரர் ரைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மெத்தட். இந்த யூசர் டிஃபைன்ட் நான் ப்ரீ டிஃபைன்ட் அப்புறமா ப்ரோ இதுக்கு அப்புறமா? ஆமா. ಈ டெஃபினிஷன் இருக்கா ப்ரோ? இல்ல ப்ரோ, ஜஸ்ட் எரர் நான் ஒரு டெவலப்பர் நாம ரைஸ் பண்ணிக்கிறது தான். Developer can create or raise the error in a என்ன சொல்றது இந்த PLSQL block னு சொல்லலாங்களா? ஆமா ப்ரோ.
ப்ரோ கம்பெனி எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுவாங்க? ஒரு எக்ஸாம்பிள் இப்போ இப்படி வச்சுக்கோமே, இப்போ நீங்க வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுவீங்க கரெக்டா? ஓகே ப்ரோ. நீங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஓகேங்களா, நீங்க டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஓடிபி வரும் கரெக்டா? அந்த ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபி கேட்கிற அந்த விண்டோ எவ்வளவு நேரம் இருக்கும்? 30 seconds. 30 செகண்ட் 15 செகண்ட். ஒரு 60 செகண்ட் வச்சுக்கலாமா? எஸ் ப்ரோ. 60 செகண்ட்க்குள்ள நீங்க அத இன்புட் கொடுக்கல அப்படின்னா அங்க என்ன ரைஸ் பண்ணணும்? கண்டிப்பா எரர் ரைஸ். அதாவது இப்ப அங்க எரர் வரப்போறது இல்லை. நீங்க ஓடிபி கொடுக்கல அப்படின்னா எரர் வரப்போறது. ஓடிபி கரெக்டா கொடுத்துட்டீங்க அப்படின்னா எரர் வரப்போறது இல்லை. அப்போ பிளாக்ல வந்து எரர் எதுவுமே இருக்கக்கூடாது கரெக்டா? இன்கேஸ் நீங்க கொடுக்கல அப்படின்னா அங்க என்ன ரைஸ் பண்ணி ஆகணும்? ஒரு எரர் நம்ம ரைஸ் பண்ணி ஆகணும். அதாவது இப்ப நீங்க ஓடிபி கொடுக்கல அப்படின்னா அந்த விண்டோ அதோட அந்த டிரான்சாக்ஷன் அதோட ஸ்டாப் ஆகணும். அப்ப அங்க வந்து ஒரு எரர் கிரியேட் ஆனதான் அந்த டிரான்சாக்ஷன் ஸ்டாப் ஆகும் கரெக்டா? இந்த மாதிரி சிச்சுவேஷன் யூஸ் பண்ணுவாங்க இல்ல. ஸோ ஒரு அதுக்கான அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீங்க ஓடிபி கொடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டெவலப்பரே அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஸோ இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுங்க, ஒரு டைமிங் கொடுத்துப்பாங்க, இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுங்க, அதுக்குள்ள ஓடிபி வரல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எரர் ரைஸ் பண்ணிருங்க அப்படின்னு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த ரைஸ் அப்ளிகேஷன் எரர் யூஸ் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு எரர் ரைஸ் பண்ணுவாங்க. நவீன், இப்போ இது வந்து ஒரு எக்ஸெப்ஷன் டைப் தானே? ஆமா ப்ரோ. இப்போ நம்ம எப்பவுமே எக்ஸெப்ஷனை நம்ம வந்து டிஃபைன் பண்ணும்போது கண்டிப்பா எக்ஸெப்ஷன்ற ஒரு வேர்ட் போட்டு அதுக்கப்புறமா தானே அந்த இது எழுதணும். இல்ல ப்ரோ, அது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்றது, வர்ற எரரை ஹேண்டில் பண்றது. ஓகே. இது வந்து எரரை கிரியேட் பண்ற மெத்தட். ஓகே சரி. அப்படி சொன்னா ஓகே. ஒரு டெவலப்பரா நம்மளே எரர் கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம்? ரைஸ் அப்ளிகேஷன் எரர். ரைஸ் அப்ளிகேஷன் எரர் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணணும்? ஒரு எரரை நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறதுக்கா. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? சரி ஓகே. இங்க இப்ப பிடிச்சுக்கோம். இப்ப ஓகே, இந்த எரரை இப்ப நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஓகேதான். இப்ப இந்த எரரை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன பிளாக் வேணும்? SQL block, exception block. சோ அது நம்ம சும்மா ஹேண்டில் பண்ணுவோம். இப்ப இருக்க எல்லா எரரையுமே நம்ம எதை யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கலாம்? அதர்ஸ். அப்ப இங்க அதர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாமா? ஓகேங்களா? அதர்ஸ். ஓகேங்களா? when others then என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஓகேங்களா இப்படி யூஸ் பண்ணுவோமா? famous underscore output dot put. இந்த எரரை நம்ம ஹேண்டில் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த எரரை நம்ம தான் கிரியேட் பண்றோம். ஹேண்டில் பண்ணணும்னு நமக்கு வந்து என்ன கிடையாது, நீட் கிடையாது. இருந்தாலும் நான் உங்களுக்கு என்ன பண்ணி காட்டுறேன்னா ஹேண்டில் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஓகே. when dpms underscore output dot put underscore line. ஓகேங்களா? ஸோ இனிமே இப்போ கொடுக்குறாங்க. அதாவது அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஓடிபி வரல அப்படின்னா டைம் அவுட் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு எரர் கொடுத்துருமா? ஓகே. டைம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா ஓகேங்களா இப்போ நமக்கு when others யூஸ் பண்ணி நமக்கு இங்க என்ன எரர் வந்துடும்? டைம் அவுட் அப்படின்ற மாதிரி நமக்கு மெசேஜ் பண்ணிட்டாரு. புரியுதுங்களா? அப்ப ஒரு டெவலப்பரா நம்மளே எரர் கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ரைஸ் அப்ளிகேஷன் எரர். இருக்க எல்லா எரருமே நம்ம எதை யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கலாம்? அதர்ஸ் அப்படின்ற எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கலாமா? ஸோ இங்க இது பிடிச்சுக்கோம். இப்ப பிடிச்சுக்கோமே, இப்ப ஒரு நார்மல் பேங்க் யூசரா இருக்காரு. ஒரு நார்மல் நான் வந்து ஒரு நார்மல் பேங்க் கஸ்டமர் இருக்கேன். எனக்கு என்ன தேவை அப்படின்னா இப்ப மணி டிரான்சாக்ஷன் பண்றேன் அப்படின்னா எய்தர் மணி டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு இல்ல டிரான்ஸ்ஃபர் ஆகல அப்படின்ற ஒரு அக்னாலஜ்மெண்ட் மெசேஜ் தான் எனக்கு தேவை. கரெக்டா? இப்ப இதுவே ஒரு டெவலப்பர் பண்றாரு. ஓகேங்களா? அவருக்கு இப்ப வந்து ஒரு டெவலப்பர் வந்து இப்ப வந்து இப்படி கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இப்படி என்னால மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இப்படி ஒரு எரர் வருது அப்படின்னு டெவலப்பர்ட்ட சொல்றாங்க அப்படின்னா அந்த டெவலப்பர் அந்த எரரை சால்வ் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவருக்கு என்ன தெரியணும்? எரர் கோட். அந்த எரர் கோடு அதுக்கான ப்ரீடிஃபைன் எக்ஸெப்ஷன் எல்லாம் தெரிஞ்சா மட்டும் தான் அந்த எரரை சால்வ் பண்ண முடியும். கரெக்டா? அதாவது அதுக்கான அந்த எரருக்கான எரர் கோட் என்ன ரீசனால எரர் வருது அப்படின்ற அந்த எரர் மெசேஜ் ஓகேங்களா எந்த லைன்ல எரர் இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சாதான் ஒரு டெவலப்பரா நம்ம போய் அந்த எரரை என்ன பண்ண முடியும்? ஹேண்டில் பண்ண முடியும். அப்ப இங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நான் இப்ப என்ன கேட்கிறேன் அப்படின்னா அதாவது இப்படி அக்னாலஜ்மெண்ட் மெசேஜ் பண்ணும்போது எனக்கு என்ன எரர் கோட் அப்படின்னு எரர் கோட தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். எதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன்?
எரர் கோட். அப்ப எரர் கோட் தெரிஞ்சுக்கிறது நீங்க எப்படி கொடுக்கலாம்? SQL கோட் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம்? SQL கோட். SQL கோட் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்குமெண்ட் இல்ல ஒரு பாராமீட்டர் அப்படி என்னன்னு சொல்லிக்கலாங்களா? இந்த SQL கோட் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, என்ன எரரோ அந்த எரருக்குரிய எரர் கோட கெட் பண்ணிக்கலாம். எதை கெட் பண்ணிக்கலாம்? எரர் கோட். எரர் கோட வந்து கெட் பண்ணிக்கலாம். சோ எரர் கோட் பிரிண்ட் ஆயிருக்குங்களா? ஓகே. புரியுதுங்களா? அப்ப எரர் கோட கெட் பண்றதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம்? SQL கோட். இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, எரர் கோடும் வேணும், எரர் மெசேஜும் வேணும்னு சொல்றேன். எது வேணும்னு சொல்றேன்? எரர் கோட் அண்ட் எரர் மெசேஜ். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்ன கொடுக்கலாம்னா அப்படி கொடுக்கலாம். SQL ERM ஓகே. சோ இது என்னன்னா எரர் மெசேஜ் ஓகே அப்படின்றதுக்கான சின்டாக்ஸ் ஓகே மெத்தட் ஓகே இயர்மே. இப்போ என்ன வந்திருக்குன்னா எரர் கோடு வந்திருக்கு. அதே மாதிரி இங்க என்ன வந்திருக்குன்னா எரர் கோடும் அது கூட எது வந்திருக்கு? எரர் மெசேஜ். எரர் மெசேஜ். அப்ப எரர் கோடு எரர் மெசேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம்? SQL ERM. SQL ERM ஓகேதான். சோ அதே மாதிரி எரர் கோட மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? SQL கோட். SQL கோட் இயர்மே. இப்போ இந்த எரர் கோடு எரர் மெசேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மகிட்ட இன்னொரு மெத்தட் இருக்கு. அது என்ன மெத்தட் அப்படின்னா இந்த dbms_utility.format_error_stack ஓகேங்களா? அந்த மெத்தட் யூஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ன எரரோ அந்த எரர் கோடையும் எரர் மெசேஜ் கெட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? எரர் கோடையும் எரர் மெசேஜ் கெட் பண்றதுக்கு ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்னு SQL ERRM அப்படி இல்லை அப்படின்னா இந்த dbms_utility.format_error_stack அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எரர் கோடையும் எரர் மெசேஜ் கெட் பண்ணிக்கலாம். இயர்மே பார்ப்போம். இயர்மே இப்போ என்ன வந்திருக்குன்னா எரர் கோட் எரர் மெசேஜ் இருக்கா? அப்ப எரர் கோட் எரர் மெசேஜ் கெட் பண்றதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம்? SQL ERM அப்படி இல்ல இந்த utility.format_error_stack இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் ஓகேவா? ஓகே. இப்ப எனக்கு எந்த லைன்ல எரர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் இல்ல இந்த dbms_utility.format_error_error என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா இப்படி பேக் ட்ரேஸ் அப்படின்னு என்ன கொடுத்துக்கலாம்? பேக் ட்ரேஸ் ஓகேங்களா? சோ இந்த பேக் ட்ரேஸ் எதுக்காக யூஸ் பண்றோம்னா எந்த லைன்ல எரர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஒரு மெத்தட் தான் என்ன அப்படின்னா இந்த பேக் ட்ரேஸ் ஓகேங்களா? எந்த லைன்ல எரர் இருக்கு? அட் லைன் 3 தேர்ட் லைன்ல என்ன இருக்கு அப்படின்னா எரர் இருக்கா? புரியுதுங்களா? ஓகே.
அப்ப ஒரு டெவலப்பரா நம்மளே எரர் கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம்? அப்ளிகேஷன் எரர் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு டெவலப்பரா நம்மளே எதை கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு எரரை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே சரி. இங்க பாருங்க. சோ இதுல டவுட்ஸ் இருக்கா? அப்ப ஒரு PLSK பிளாக்ல ஏதாச்சும் ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா அந்த எரரை ஹேண்டில் பண்ணி எந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம்? எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நியர்மை இப்ப இப்ப இந்த PLSK பிளாக் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்ன பிரிண்ட் ஆகுது? print 1 print 3 print 1 print 3 ஓகேல. ஜஸ்ட் நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா எதுவுமே சொல்லாம இப்படி கொடுத்துறேன். ரைஸ் என்ன சொல்றேன்னா கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிடுறேன்? கிரீன்ஸ் ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். அப்ப இந்த கிரீன்ஸ்னா என்னன்னு தெரியுமா ஆர்களுக்கு? தெரியாது ப்ரோ. சரி அப்ப ஓகேல. அதாவது யாருமே இதை போய் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். யாருமே என்ன வருது அப்படின்னா கிரீன்ஸ் இன் எக்ஸெப்ஷன் கிரீன்ஸ் மஸ்ட் பி இன் எக்ஸெப்ஷன் நேம் அப்படின்னு என்ன தெரியல அப்படின்னா இந்த கிரீன்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியல. இந்த கிரீன்ஸ்னா இப்ப இப்படி வச்சுக்கோமே. இப்ப நான் என்னோட PLSK பிளாக்ல இப்ப நான் இங்க ஒரு ஐ அப்படின்ற வேரியபிள் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த வேரியபிளை கண்டிப்பா நான் என்ன பண்ணியானும் டிக்ளேர் பண்ணியானும். அதே மாதிரி தான் இப்ப நான் ஐ போது எதை யூஸ் பண்றேன் அப்படின்னா கிரீன்ஸை யூஸ் பண்ணுன்னு சொல்றேன். எதை யூஸ் பண்றேன்? கிரீன்ஸ். அப்ப இந்த கிரீன்ஸ் நான் என்ன பண்ணியானும் டிக்ளேர் பண்ணியானும். அப்படி இப்படி டிக்ளேர் பண்ணா டிக்ளேர் நான் எதை டிக்ளேர் பண்ண போறேன் அப்படின்னா கிரீன்ஸை டிக்ளேர் பண்ண போறேன். எதை டிக்ளேர் பண்ண போறேன்? இந்த கிரீன்ஸ் வந்து நான் என்ன சொல்லிடுறேன் அப்படின்னா எக்ஸெப்ஷன். அதாவது இது என்னன்னு சொல்லிடுறேன் அப்படின்னா ஒரு எரர் அப்படின்னு சொல்லிடுறேன். நான் இதை என்னன்னு சொல்லிடுறேன்? எரர். அதாவது நான் கிரீன்ஸ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்றேன். அந்த கிரீன்ஸ் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா டிக்ளேர் பண்றேன். டிக்ளேர் பண்ற அந்த கிரீன்ஸ் வந்து நான் என்னன்னு சொல்லிட்டேன்? எக்ஸெப்ஷன் எரர் அப்படின்னு சொல்லியாச்சு. எக்ஸெப்ஷன் என்னன்னு சொல்லியாச்சு? எரர். அப்ப இப்ப ரைஸ் கிரீன்ஸ் அப்படின்னா இந்த கிரீன்ஸ்ன்ற எதை ரைஸ் பண்ணி விட்டுரும்? எரரா ரைஸ் பண்ணு. எரர் ரைஸ் பண்ணுவோம்ல. ரைஸ் பண்ணுவோம். சோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அன்ஹேண்டில்டு யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்னு வருதா? அதாவது ரைஸ் அப்படின்றது அதாவது கிரீன்ஸ் அப்படின்றது நான் டிக்ளேர் பண்ண ஒரு எரர். கரெக்டா? அந்த எரரை இப்ப நான் என்ன பண்ணல? டிக்ளேர் பண்ணல. என்ன பண்ணல? ரைஸ் பண்ணிட்டேன். என்ன பண்ணல? எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். அப்ப இப்ப கொடுக்கலாம். இப்ப இந்த பிளாக் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஓகேலா ஒருவேளை ஓகேலா இப்ப இந்த எரர் ஹேண்டில் பண்ண போறோம். ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம என்ன பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம்? எக்ஸெப்ஷன் பிளாக். எந்த பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம்? எக்ஸெப்ஷன். ஹலோ நியர்மே. இப்ப இந்த கிரீன்ஸ் அப்படின்ற எரரை ஹேண்டில் பண்றதுக்கான ப்ரீ டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன் ஏதாச்சும் நம்மகிட்ட இருக்கா? அதர்ஸ். ஓகே எதை யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கலாம்? அதர்ஸ். ஓகே அப்ப இருக்க எல்லா எரரையும் எதை யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கலாம்னா அதர்ஸ் யூஸ் பண்ணி ஹேண்டிலாமா? இப்போ இங்க வருமே அதர்ஸ் தென் என்ன கொடுக்கலாம்? இப்படி கொடுக்கலாம் dbms underscore output dot put underscore line ஓகேங்களா? கொடுத்தோம். இப்போ பாருங்க என்ன வருது பாருங்க. என்ன வருது? யூசர். இப்போ அப்படி வச்சுக்கோங்க. இப்ப இந்த எரர் வந்து நான் எதை யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணிட்டேன்? பட் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா அதர்ஸ் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? அந்த எரரை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அந்த எரரை ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு என்ன தெரியணும்? அதுக்கு உண்டான எக்ஸெப்ஷன் தெரியும். எக்ஸெப்ஷன் தெரியணும். இப்ப நமக்கு அதுக்கான எக்ஸெப்ஷன் தெரியாது. அப்ப நான் அதர்ஸ் யூஸ் பண்றேன். அவங்க எதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க? அதர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப இங்க இப்ப நான் இங்க எந்த எரரை ரைஸ் பண்ணிருக்கேன்? கிரீன்ஸ். அப்ப நான் அதை வச்சு ஹேண்டில் பண்ணுவேன். ஒருவேளை when கிரீன்ஸா இருந்தா இந்த கிரீன்ஸை யாரு கிரியேட் பண்ணா? யூசர். இந்த கிரீன்ஸை யாரு கிரியேட் பண்ணா அப்படின்னா யூசர் தான் கிரியேட் பண்ணாரு. யார் தான் கிரியேட் பண்ணா? யூசர்.
ஸோ ஒரு எரருக்கான ப்ரீடிஃபைன் எக்ஸெப்ஷன் இல்லை அப்படின்னா ஒரு டெவலப்பரா நம்மளே என்ன பண்ணிக்கலாம், ஒரு எக்ஸெப்ஷன் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கிரியேட் பண்ணிக்கலாம். நம்மளே எக்ஸெப்ஷன் என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எரருக்கான ப்ரீடிஃபைன் எக்ஸெப்ஷன் இல்லை அப்படின்னா அந்த எரருக்கான எக்ஸெப்ஷன் நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்போ ஒரு யூசரா ஒரு எக்ஸெப்ஷனை டிஃபைன் பண்ணிக்கலாம். இல்லை அந்த எக்ஸெப்ஷன் தான் நம்ம என்ன சொல்ல போறோம்னா யூசர் டிஃபைன்டு எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்ல போறோம். அதான் நம்ம என்ன சொல்ல போறோம், எரர் ப்ரீடிஃபைன் எக்ஸெப்ஷன் இல்லை அப்படின்னா டெவலப்பரா நம்மளே இதை கிரியேட் பண்ணிக்கலாம். யூசர் டிஃபைன்டு எக்ஸெப்ஷன் டெவலப்பரா நம்மளே இதை கிரியேட் பண்ணிக்கலாம், ஒரு எக்ஸெப்ஷனை கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை டெவலப்பரா நம்ம கிரியேட் பண்ற அந்த எக்ஸெப்ஷன்ஸ் தான் நம்ம என்ன எக்ஸெப்ஷன் சொல்ல போறோம், யூசர் டிஃபைன்டு எக்ஸெப்ஷன். அப்படிதான் நமக்கு ஒரு டேட்டா டைப் தேவைப்பட்டப்ப நம்ம டேட்டா டைப் கிரியேட் பண்ணோம். கரெக்டா? அதே நமக்கு ஒரு எரரை ஹேண்டில் பண்றதுக்கான எக்ஸெப்ஷன் இல்லை அப்படின்னா நம்மளே ஒரு எக்ஸெப்ஷனை கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த எக்ஸெப்ஷன் தான் இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம்னா யூசர் டிஃபைன்டு எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேவா? ஓகே. இது ரெண்டுமே யூசர் டிஃபைன்டு எக்ஸெப்ஷன் தான் வருமா ப்ரோ? அந்த அப்ளிகேஷன் எரர் அது வந்து நம்ம ரைஸ் பண்றது ப்ரோ. அது இங்க வந்து நமக்கு ஒரு ஆமா இங்க வந்து என்ன பண்ணோம்னா நம்ம ஒரு கிரீன்ஸ் ஒரு எக்ஸெப்ஷனை கிரியேட் பண்ணிருக்கோம்ல, அங்க ஜஸ்ட் எரரை தான கிரியேட் பண்ணி விடுறோம். ஓகே. எரர் கிரியேட் பண்றோம், இல்ல எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்ணி. ஆமா, இங்க எக்ஸெப்ஷன் கிரியேட் ஜெனரல் இந்த இடத்துல எரரை நம்மளே ரைஸ் பண்ணிக்கிறோம். அதை கிளியர் பண்றதுக்கு நம்மளே எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஆமாச்சி. கிரியேட் பண்ண எரர் வந்து கிரீன்ஸ், அதாவது ஹேண்டில் பண்றதுக்கான எக்ஸெப்ஷன் கிரீன்ஸ் தான். ஒருவேளை கிரீன்ஸ் அப்படின்ற எரர் வந்துட்டு அப்படின்னா அதான் சொல்றேன், கிரீன்ஸ்ன்றது எரர். ஓகேங்களா? ஒருவேளை கிரீன்ஸ் வந்துட்டா கிரீன்ஸ் வந்து எரர்னு எப்படி நம்ம சொல்றோம்? அப்ப கிரீன்ஸ் இஸ் எக்ஸெப்ஷன் கொடுத்ததுனாலயா இல்ல ரைஸ் கிரீன்ஸ் கொடுத்ததுனாலயா ப்ரோ? கிரீன்ஸ் வந்து நம்ம எக்ஸெப்ஷன் சொல்லிருக்கோம்ல, எக்ஸெப்ஷனால எரர் ஹேண்ட்லிங். ரைஸ் கிரீன்ஸ் வந்து ரைஸ் பண்ணி விடும். கிரீன்ஸ்ன்றது எரர். அப்ப எரரை வந்து இங்க என்ன பண்ணணும்னா கிரியேட் பண்ணி விடும். அந்த கிரீன்ஸ்ன்றது எரர் எதை வச்சு சொல்றோம்னா அந்த செகண்ட் ஸ்டேட்மென்ட் கிரீன்ஸ் இஸ் எக்ஸெப்ஷன்றதுனால. ஒரு எரருக்கான ப்ரீடிஃபைன் எக்ஸெப்ஷன் இல்ல அப்படின்னா நம்மளே எக்ஸெப்ஷன் என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். சோ ஒரு யூசரா நம்ம டெவலப் பண்ற அதாவது கிரியேட் பண்ற எக்ஸெப்ஷன் வந்து என்ன எக்ஸெப்ஷன் சொல்றோம், யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன். யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன் அப்படி சொல்றோம். புரியுதா?
ஓகே இங்க வருமே இவ இப்படி வச்சுக்குவோம் dbms output டாட் put அண்டர்ஸ்கோர் என்ன கொடுத்துருவோம்னா லைன் கொடுத்துருவோம் ஏழுமே கொடுத்துருவோம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு நம்பரை 0வால டிவைட் பண்றேன். ஒரு நம்பரை எதாவது டிவைட் பண்றேன் ஒரு நம்பரை 0வால டிவைட் பண்றோம் அப்படின்னா அப்ப என்ன எரர் வரும்? divisor is equal to 0 is equal to 0 அப்படின்ற ஒரு எரர் வந்துலாம். ஓகே இப்போ இப்படி ஒரு எரர் வந்துருச்சு ஓகேங்களா. இப்போ இந்த எரரை நான் என்ன பண்ணியோம் எக்ஸெப்ஷன் கொடுத்தோம் ஹேண்டில் பண்ணியோம். இப்ப இதை ஹேண்டில் பண்றதுக்கான ப்ரீ டிஃபைன் எக்ஸெப்ஷன் எனக்கு என்னன்னு தெரியாது. அப்ப என்ன பண்ணலாம்? அதர்ஸ் யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? we can create the exception exception நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாமா? அப்பங்க வருமே. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்போ நான் எந்த எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ண போறேன் அப்படின்னா அதாவது எனக்கு ஒரு எரர் வருது, அந்த எரருக்கான ப்ரீ டிஃபைன் எக்ஸெப்ஷன் என்னன்னு தெரியாது. அதே மாதிரி எதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதர்ஸ் அப்படின்ற எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க? அப்ப நான் இப்ப என்ன பிளான் பண்றேன்னா ஒரு டெவலப்பரா ஓகே நானே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எனக்கு அதுக்கான ப்ரீ டிஃபைன் எக்ஸெப்ஷன் இல்லாதப்ப நானே ஒரு எக்ஸெப்ஷனை கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் எதை கிரியேட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்? exception இப்ப நான் கிரியேட் பண்ண போறேன் அந்த ஹேண்டில் பண்றதுக்கான எக்ஸெப்ஷனோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதோட நேம் என்ன கேட்டீங்கன்னா கிரீன்ஸ். அதோட நேம் என்ன? கிரீன்ஸ். இந்த கிரீன்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லிடணும்? எரர்னு சொல்லணும். எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லி இந்த கிரீன்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லிடணும்? எக்ஸெப்ஷன் ஓகேங்களா. இங்க இருக்குமே இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த டிவிசர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ற அந்த எரரை நான் எதை யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றேன்? கிரீன்ஸ் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றேன். எதை யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றேன் அப்படின்னா கிரீன்ஸை யூஸ் பண்ணி தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். புரியுதா? அப்ப இங்க இருக்குமே இப்ப இந்த எரர் வந்தா இந்த எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுமா? பண்ணலாம் ப்ரோ. எப்படி ப்ரோ? இந்த எரருக்குரிய எரர் ப்ரீ டிஃபைன் எக்ஸெப்ஷன் என்ன? divisor equal to 0 டிவைட் அப்படின்றது அதுக்கான எக்ஸெப்ஷன். கரெக்ட்டா? ஆமா. அப்புறம் அதாவது நேத்து டூ many rows அப்படின்ற ஒரு எரர் வரும்போது நான் நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்ற எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணி போய் ஹேண்டில் பண்ண முடியுமா? முடியாது. அதே மாதிரி தானே இதுவும் டிவிசர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ற ஒரு எரர் இருக்கு. அதை போய் நான் கிரீன்ஸ் வச்சு ஹேண்டில் பண்ண முடியுமா? முடியாது. கண்டிப்பா நம்மளால என்ன முடியாதுன்னா இப்படி ஒரு எரர் வச்சு நம்மளால ஹேண்டில் பண்ண இப்படி ஒரு எக்ஸெப்ஷன் வச்சு என்ன பண்ண முடியாதுன்னா ஹேண்டில் பண்ண முடியாது. அப்ப நான் என்ன தான் சொல்றாங்கன்னா ஹேண்டில் நீங்க இனிமே என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த 0 டிவைட் யூஸ் பண்ணக்கூடாது, நீங்க கிரீன்ஸ் தான் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க இப்படி ஒரு எரர் வருது அப்படின்னா இந்த எரரை கிரீன்ஸை யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கிங்க அப்படின்னு நான் யாருக்கு சொல்லி ஆகணும்? அப்ப இப்படி சொல்ல போறோம் ஒருவேளை இப்படி சொல்றேன் அப்படி சொல்றதுக்கு நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னா ப்ராக்மா அதுக்கு என்ன யூஸ் பண்றேன்னா ப்ராக்மா எக்ஸெப்ஷன் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்றேன். இந்த கீவேர்ட் எதுக்காக நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா அதாவது இந்த டிவிசரி அதாவது ஒரு நம்பரை 0வால டிவைட் பண்ணும்போது வர்ற அந்த எரரை கொண்டு போய் நான் எதோட கனெக்ட் பண்ண போறேன்? கிரீன்ஸ். அப்ப இங்க இப்படி சொல்றேன் அதாவது இந்த ப்ராக்மா எக்ஸெப்ஷன் யூனிட் அப்படின்ற கீவேர்ட் எதுக்காக யூஸ் பண்றோம்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த டிவிசர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ற ஒரு எரருக்கான எரர் கோட் என்ன? இந்த டிவிசர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றதுக்கான எரர் கோட் என்ன? 01476 நீங்க அதோட எரர் கோட் என்னன்னா -01476. அது இப்ப நான் என்ன சொல்றேன்னா இந்த 0 கூட நமக்கு தேவையில்லை. இப்படி வச்சுக்கோங்க வேணும்னா வச்சுக்கோங்க. இப்ப -01476 அப்படின்ற ஒரு எரர் வச்சு ஒரு எரர் கோட் அந்த எரர் கோட வச்சு ஒரு எரர் ஃபியூச்சர்ல ரைஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கான என்ன தெரியாது அப்படின்னா எனக்கு ப்ரீ டிஃபைன் எக்ஸெப்ஷன் என்னன்னு தெரியாது. அதுக்கான அப்ப என்ன சொல்றாங்கன்னா அதர்ஸையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஃபியூச்சர்ல அதாவது இந்த பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த எரர் கோட வச்சு ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா நான் அதை கொண்டு போய் எதோட அசைன் பண்ண போறேன் அப்படின்னா கிரீன்ஸ் அப்படின்றதோட அசைன் பண்ணி விட போறேன். எதோட அசைன் பண்ணி விட போறேன்? அப்ப இந்த ப்ராக்மா எக்ஸெப்ஷன் யூனிட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எரர் கோட இந்த கிரீன்ஸோட என்ன பண்ணி வச்சிரும்னா லிங்க் பண்ணி வச்சிரும். என்ன பண்ணி வச்சிரும்? அப்ப இந்த -01476 அப்படின்ற ஒரு எரர் கோட் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து எதை யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கலாம்? அப்ப இப்ப இப்படி சொல்றேன் ஒருவேளை when இப்ப -1476 அப்படின்னா அதுக்கான எரர் எக்ஸெப்ஷன் என்ன? கிரீன்ஸ். அப்ப இப்படி சொல்றேன் when greens then dbms underscore output
அண்டர்ஸ்கோர் என்ன கொடுக்கலாம் லைன் ஹேண்டில் பை டிஃபைன்ட் அப்போ கொடுக்கலாமா? அதாவது இந்த கிரீன்ஸ் வந்து யாரு கிரியேட் பண்ணாருன்னா யூசர் தான் கிரியேட் பண்ணாரு. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம கிரியேட் பண்ண பத்தின ஒரு எக்ஸெப்ஷன் யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன் அது மாதிரி தான். அங்க வந்து என்ன பண்ணணும்னா நம்மளே ஒரு எரர் ரைஸ் பண்ணி அந்த எரரை ஹேண்டில் பண்றதுக்கு அந்த எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணோம். கரெக்டா? பட் இங்க நான் என்ன சொல்றேன்னா ஆரக்கிள்ல வர்ற ஒரு எரரை, எதுல வர்ற எரரை? ஆரக்கிள்ல வர ஒரு எரரை ஹேண்டில் பண்றதுக்கான ப்ரீடிஃபைன் எக்ஸெப்ஷன் இல்லாதப்ப நம்மளே ஒரு எரரை கிரியேட் பண்ணி நம்மளே ஒரு எக்ஸெப்ஷனை கிரியேட் பண்ணி அந்த எக்ஸெப்ஷனை வந்து என்ன பண்ணலாம்னா என்ன எரர் வருதோ அந்த எரர் கூட நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜாயின் பண்ணி வைக்க போறோம், அதாவது லிங்க் பண்ணி வைக்க போறோம். புரியுதா? அப்படி லிங்க் பண்ணி வைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ற அந்த கீவேர்டு தான் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்மா எக்ஸெப்ஷன் இல்லை அந்த ப்ராக்மா எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த எரர் கூட நான் எதோட லிங்க் பண்ணிட்டேன் அப்படின்னா கிரீன்ஸோட லிங்க் பண்ணிட்டேன். எதோட லிங்க் பண்ணேன்? யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன். அப்ப இந்த கிரீன்ஸும் இந்த எரர் கூட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லிங்க் ஆயிடுச்சு. அப்ப இப்படி ஒரு எரர் கோட் வந்துருச்சு அப்படின்னா அப்ப இனிமே நம்ம எதை யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கலாம்? கிரீன்ஸ் யூஸ் பண்ணி. அதான் சொல்றேன். இவ்வளவு கொடுக்குறோம். செமிகோலன் வைக்கலாம். தப்பு பண்ணிருக்கேன். ஓஆர்ஏ கம்ப்ளீட் ஆயிடுமா ஜி? இல்ல தேவையில்ல. சாரி ஸ்பெல்லிங் தப்பா எழுதி. கிரீன்ஸ் சிங்கிள் கோட்ஸ்ல வரணும் ப்ரோ. இல்ல அது தேவையில்ல. அது ஜஸ்ட் எக்ஸெப்ஷன். என்ன இருக்குன்னா ஹேண்டில்ட் பை எதை யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கும்? கிரீன்ஸ் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கலாம். இப்ப எப்படி வச்சுக்கோமே ஒரு எரர் வருது, எனக்கு அந்த எரருக்கான ப்ரீ டிஃபைன் எக்ஸெப்ஷன் என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா அந்த எரருக்கு டெவலப்பரா நம்மளே எதை கிரியேட் பண்ணிக்கலாம்? எக்ஸெப்ஷன். இனிமே எனக்கு எப்ப அந்த எரர் வந்தாலும் இல்ல நான் கிரியேட் பண்ண அந்த எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹேண்டில் பண்ணணும். நான் கிரியேட் பண்ண அந்த எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும் ஹேண்டில் பண்ணணும். அப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா அந்த எரர் கோடையும் அந்த எக்ஸெப்ஷனையும் நம்ம என்ன பண்ணி வச்சிடணும்? லிங்க் பண்ணிடலாம். லிங்க் பண்ணி வச்சிடணும். இல்ல அப்படி லிங்க் பண்ணி வைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ற அந்த கீவேர்டு தான் என்னது? இந்த ப்ராக்மா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா எரர் கோடையும் ஒரு எக்ஸெப்ஷன் என்ன பண்ணிருக்கோம்னா லிங்க் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்து எப்பெல்லாம் அந்த எரர் கோடை வச்சு ஒரு எரர் வருது ஸோ அப்பெல்லாம் ஒரு யூசர் கிரியேட் பண்ண அந்த எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? ஹேண்டில் பண்ணிக்க. புரியுங்களா? ஓகே ப்ரோ. டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன் பேர் என்ன ப்ரோ? இந்த டைப்ல வருது. இது வந்து எதுல வரும் அப்படின்னா இது எதுல வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ப்ரீடிஃபைன் எக்ஸெப்ஷன் கீழ வரும். எது கீழ வரும்? நான் ப்ரீடிஃபைன் எக்ஸெப்ஷன் கிடையாது. அதனால அது எது வரும் அப்படின்னா நான் ப்ரீடிஃபைன் எக்ஸெப்ஷன் கீழ வரும். எது கீழ வரும்? நான் ப்ரீடிஃபைன். ஓகே நோட் பண்ணி. ஓகே. நான் ப்ரீடிஃபைன்ல இது ஒண்ணு மட்டும் தான் ப்ரோ. இந்த ப்ராக்மா யூஸ் பண்ணி எந்த வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் எரர்ஸ். ஆமா எந்த எரர் வேணாலும் இப்படி ஒரு எரர் ஒரு எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்ணி அதோட லிங்க் பண்ணி வச்சுக்கலாம்.
நோ பண்ணியாச்சுங்களா? நோ பண்ணியாச்சா? அப்ப எனக்கு ஒரு எரருக்கான ப்ரீடிஃபைன் எக்ஸெப்ஷன் என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா ஒரு டெவலப்பரை நம்மளே எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்ணி அந்த எக்ஸெப்ஷனே அந்த எரரையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? லிங்க் பண்றதுக்காக யூஸ் பண்ற கீவேர்டு என்ன? Pragma exception. Pragma exception யூனிட் தான் நம்ம என்ன சொல்றோம்னா நான் ப்ரீடிஃபைன் எக்ஸெப்ஷன் அப்படி சொல்றோம். புரியுதா? அப்ப இனிமே ஒரு PLSK பிளாக் எழுதும்போது அந்த PLSK பிளாக்ல ஏதாச்சும் ஒரு எரர் வந்துருச்சு அப்படின்னா அந்த எரரை ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம்? எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணி என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா எக்ஸெப்ட் பண்ணிக்கலாம். இப்போ இனிமே இப்போ ஒரு நம்பரை 0 டிவைட் பண்ணோம் அப்படின்னா அந்த எரரை ஹேண்டில் பண்றதுக்கான எக்ஸெப்ஷன் எதை யூஸ் பண்ணிக்கலாம்? ஒரு வேரியபிள் மோர் தென் 1 ரோ கொண்டு போய் ஸ்டோர் பண்ண போறோம்னா அப்போ வர எரரை ஹேண்டில் பண்றதுக்கு too many rows. ஒரு டேட்டா எடுத்தோம்னா அதை ஹேண்டில் பண்றதுக்கான எக்ஸெப்ஷன் என்ன? No data. இருக்க எல்லா எரரையும் ஹேண்டில் பண்றதுக்கு என்ன எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணலாம்? others. இந்த எக்ஸெப்ஷன் யார் கிரியேட் பண்ணா? predefined oracle. ஆர்கல் கிரியேட் பண்ணல இந்த எக்ஸெப்ஷன் என்ன எக்ஸெப்ஷன் சொல்ல போறோம்? predefined exception. இப்போ ஒரு PLSK பிளாக்ல ஒரு டெவலப்பரா எதை கிரியேட் பண்ணிக்க முடியும்? Exception. எரரை கிரியேட் பண்ணிக்க முடியும். எதை கிரியேட் பண்ணிக்க அந்த எரர் கிரியேட் பண்ண நம்ம யூஸ் பண்ற மெத்தட் என்ன? ரைஸ் அப்ளிகேஷன் எரர். ரைஸ் அப்ளிகேஷன் எரர். இப்போ ஒரு எரர் வருது அப்படின்னா அந்த எரருக்கான எரர் கோட தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம்? SQL code. SQL code. சோ அந்த எரருக்கான எரர் மெசேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்கு SQL ERRM. சோ எந்த லைன்ல எரர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? dbms_utility. error_stack அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி இல்ல எந்த லைன்ல எரர் இருக்கு அப்படின்ற நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இங்க இருக்குமே இப்போ ஒரு எரரை ஹேண்டில் பண்ற ப்ரீடிஃபைன் எக்ஸெப்ஷன் இல்ல அப்படின்னா அது நம்ம யூசர் என்ன பண்ணிக்கலாம்? ப்ரோ அந்த எரர் ஸ்டாக் இந்த பேக் ட்ரேஸ் இருக்குல்ல இப்போ எது வந்து SQL கோடையா ஜெனரேட் பண்ணா சேமா? புரியல ப்ரோ. SQL கோட் ஜெனரேட் பண்றதுக்கு ரெண்டு இது இருக்குல்ல ப்ரோ. ஒன்னு வந்து SQL கோட்னு டைப் பண்ணா எரர் கோட் கொடுத்துரும். ஆமா. அதுக்கு இன்னொன்னு சொன்னீங்க எரர் மெசேஜ். இல்ல ப்ரோ SQL கோடுக்கு ரெண்டு இருக்குல்ல. SQL கோட் தென் வந்து SQL ERRM. Naveen error stack error underscore அதான் அந்த ஃபார்மட் கேக்குறேன் ப்ரோ. dbms_utility format and error stack நோ SQL கோட் ரெண்டு ஒண்ணு தானே? அதுவும் SQL ERRM ஒன்னு சேம். ரெண்டுமே என்ன பண்ணும்? எரர் கோட் எரர் மெசேஜும் கொடுக்கும். ஸ்டாக்கும் எரர். ஆமா. பேஸ் தான் எந்த லைன்ல எரர் இருக்குன்னு பாக்குறது கரெக்ட். பேக் பேஸ் வந்து எந்த லைன்ல எரர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. புரியுதுங்களா? ஓகே ப்ரோ. புரியுது ப்ரோ. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இல்ல
புரியுதுங்களா அப்ப எல்லாருக்கும்? அப்ப ஓகே ப்ரோ புரியுது. ஒரு PLSK பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எரர் வந்துச்சு அப்படின்னா இனிமே எரரை ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? எக்ஸெப்ஷன் வந்து என்ன பண்ணிக்கணும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே புரியுதுங்களா? புரியுது ப்ரோ.